வெல்கம் டு கவனிலா லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. சரி, அவனுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சீரியல் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. நான் வந்து லஞ்சுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு வந்து வீட்டில் இருந்தது. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பீட்சா டைப்பில் கார்லிக் ப்ரெட் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு கார்லிக்கை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதிலே வந்து குக் ஆகிடும் கார்லிக் ஃபுல்லாக. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அரோமா நல்லா சூப்பராக இருக்கும். சரி, அது கூடயே வந்து கொஞ்சம் பட்டரும் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து சால்ட்டும் கொஞ்சம் போட்டிருப்பேன். இந்த பட்டரில் வந்து அன்சால்ட்டட் பட்டர்ன்றதுனால நான் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் மொசரில்லா சீஸ் வந்து வீட்டில் வச்சுருந்தேன். இதை மட்டும் மேலே நல்லா எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோவும் போட்டு நான் ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சீஸும் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டுக்கிட்டோம். தம்பிக்கு வந்து லஞ்சுக்காக வந்து இதை கொடுத்து விட்டுட்டு வீடெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் டாய்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. முடி வந்து திக்னஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடியே எனக்கு வந்து கொஞ்சம் தான் முடி இருக்கும். நான் வந்து இந்த ஏர் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்துருந்தேன். இந்த போனி டைல் கிளிப்பு மாதிரி இருக்கும். சரி, இதை வந்து வாங்கி கொஞ்சம் திக்காக வந்து முடியை காட்டலான்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷெயினில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த முடி அப்படியே ஒரிஜினலான முடி தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் நான் பிளாக் கலர் வந்து போட்டுட்டேன். என்னோடய ஏர் பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரே மாதிரி இருக்கும். என்னோடய ஏருக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆகலை. நான் அதை வச்சு பார்த்தேன். கொஞ்சம் என் முடி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த கிளிப்பும் வந்து என்னோடய முடியில் வந்து நிற்கலை. என் ஹஸ்பண்ட் வந்து உன்னோட முடியும் அதோட ஹேர் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, நான் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, வேலை செய்யும் போது அதெல்லாம் கீழேலாம் விழுந்துரும்னு சொல்லிட்டு நான் கழட்டி வச்சுட்டு ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வச்சுருந்தேன் கிளிப் டைப்பில். அதை வந்து வச்சுக்கிட்டேன். ஏதாவது இப்போ ஃபங்க்ஷன், நம்மளுடைய ஃபெஸ்டிவல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாரீ தான் கட்டணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். எது வந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நான் சாரீ தான் வந்து எடுத்து கட்டிக்கிறேன். தம்பிக்கும் நான் சாரீ கட்டினேன் அப்படின்னாலே என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். பாப்பாவும் வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். வீடெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இன்னும் திங்ஸ் எல்லாம் சோஃபா மேலே, டைனிங் டேபிள் மேலே எல்லாம் அங்கங்கே இருந்தது. எல்லாமே எடுத்து வச்சுட்டு சரி, பாப்பாவும் ரெடி ஆகிட்டா. எப்படியும் அவளுக்கு தூங்குகிற டைமும் ஆயிடுச்சு. சரி, பாப்பா கொஞ்சம் எதாவது சாப்பிட கொடுத்துட்டு தூங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு வீட் பிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து வீட் பிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டுப்பா. அதே வந்து ரெகுலராக கொடுக்குறோம் அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அவளை வந்து சேரில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டேன். அவளே சாப்பிட சொல்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அவளாக சாப்பிட மாட்டேங்கிறான். சரி, நான் ஆனால் வந்து 2 ஸ்பூன் வந்து அதில் போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுத்தில் வந்து அவள் விளையாடிட்டு ஒன்று வந்து நம்ம ஊட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 ஸ்பூனோட வச்சு தான் வந்து பாப்பாவுக்கும் ஊட்டி முடிச்சிட்டேன். ஈவினிங் போல் தான் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே வந்து மெதுவாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப வந்து பரபரன்னெல்லாம் பண்ணலை. காலையிலே வந்து பண்ண போகிறதில்ல, ஏன்னா தம்பி வந்த பிறகு தான் சாமி கும்பிட போகிறோன்னு சொல்லிட்டு மெதுவாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கங்கே வந்து எடுத்ததெல்லாம் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் சமைச்சதெல்லாம் முந்தின நாள் சமைச்சதெல்லாம் அந்த எண்ணெயாக தெரிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து இருக்குன்றதுனால ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மல்டி பர்பஸ் க்ளீனர் வச்சு தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். இது ரொம்ப வந்து ஆயில் பசை அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிடுது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது வந்து. அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்போயாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டீப் க்ளீன் வந்து பண்ணிடுவேன். இந்த சமைக்கிறதுக்கு மேலே வச்சுருக்க அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து போட்டு நல்லா சோப்பு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து அதை க்ளீன் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் ஆஃப் கரை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் க்ளீனரை வச்சு ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் போதே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்து போயிடுது.
கிச்சனெல்லாம் தொடச்சி எல்லா இடமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து தம்பியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது. ஸ்கூல் போக போக நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா காற்று, ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் நல்லா காற்றும் அடிச்சுட்டே இருந்தது. தம்பியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே ஷாப்பிங் வந்து போயிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. சரி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடியாப்ப மாவு, வெல்லம் இதெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. நான் இடியாப்ப மாவில் தான் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து செய்வேன். கடையில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டோரில் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் வந்து விநாயகருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. அதாவது அப்ராடில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு வந்து இருந்தது. இப்போ எல்லாமே வந்து கிடைக்கிது. எல்லா ஃபங்க்ஷனையும் எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஊரில் இருக்கும் போது வீட்டில் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் படைச்சிட்டு வர்றது தான் பழக்கம். இங்கே வந்து எல்லோரும் அவங்கவுங்க வீட்லேயே வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே வந்த பிறகு தான் ஒவ்வொன்றா வந்து நானே கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து செஞ்சுட்டும் இருக்கேன். எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மால்லே வந்து வெளியே வந்து இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஹேர் பேண்டு, கிளிப்பு, அதுக்கப்புறம் ரிங்கு, வளையல் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சரி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு காப்பு மாதிரி வந்து ஒரு பேங்கிள் இதில் வாங்கினேன். அதுக்கப்புறம் மிரர் வந்து வாங்கினேன். மிரரில் பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து எடுத்தேன். தம்பி வந்து இதுதான் வேணும்னு சொன்னதுனால சரி இதே வந்து வாங்கிட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அந்த காப்பு. அதுக்கப்புறமா வந்து நான் கொழுக்கட்டை செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். வாங்கிட்டு வந்த மாவை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஹாட் வாட்டரை வந்து ஊற்றணும். நான் வந்து கெட்டில் வச்சுருந்தேன். அந்த வாட்டரை நல்லா ஊற்றி கையை வைக்காமல் மிக்ஸ் பண்ணணும். கையை வச்சோன்னா கை வந்து வெந்து போயிடும். நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். விநாயகருக்கு நான் தான் வந்து சுண்டல் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. நானே செஞ்சு கொடுக்குறேன்னு வந்து சொன்னேன். இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுண்டல் அவங்களே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க. நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனியன் எல்லாம் அவங்களே சாப் பண்ணி வச்சுட்டாங்க. சும்மா நான் எடுத்து போட்டேன். நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை துரத்தி விட்டுட்டாங்க அந்த இடத்த விட்டுட்டு. சரி நான் வந்து ஜாகரியெல்லாம் எப்படி உடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி இருந்தது. முன்னாடியெல்லாம் அந்த நைஃபை வச்சு நல்லா கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த இடிக்கல் வச்சு நல்லா இடித்து எடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னதாக சொல்லி என் ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க. இந்த வெல்லம் உடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருந்ததுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு வந்து அவனில் வச்சு ஒரு 10 செகண்ட் இல்லைன்னா ஒரு 20 செகண்ட் வந்து விட்டு ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த வெல்லத்தை புடும்போது அப்படியே உதிரியாக வந்துடும். அவ்வளோ ஈஸியாக இருக்குது. எவ்வளோ பெரிய கட்டி வெல்லமாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு நொடியில் வந்து அதை வந்து நல்ல தூளாக்கிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட்டு பூர்ணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணுவேன். ரொம்பலாம் அந்த பாகு காய்ச்சி அந்த பாகில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். 2 வெரைட்டி ஆஃப் வந்து நம்ம கொழுக்கட்டையும் வந்து செஞ்சிடலாம். நான் வந்து பீனட்டு, ஜாகரி, அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பொட்டுக்கல்லை வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். மாவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த அச்சு வந்து வச்சுருந்தேன். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சு வந்து வச்சுருந்தேன், பூண்டு அச்சு. சார் அதில் போட்டு கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி 2 கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஒன்று வந்து புடி கொழுக்கட்டை, ஒன்று வந்து அச்சு வச்சு அந்த பூண்டு ஷேப்பில் இருக்கிற கொழுக்கட்டையும் தான் செய்ய போகிறேன். அதை உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கூல் லஞ்சுக்கு சும்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுனா கூட நான் அடிக்கடிக்க வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்போம். இப்போ கொஞ்ச நாளாக செய்கிறதே விட்டுட்டேன். தம்பி வந்து கேட்கவும் ஆரம்பிச்சிட்டான், ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டேன்றீங்கன்ற மாதிரி கூட. சரி நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து செஞ்சாதாங்க அதோட டேஸ்ட்டே வந்து இருக்கும். அதனால் நான் ரொம்ப நாள் கழித்து செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வந்து ஜஸ்ட்டு தம்பிக்கிட்ட
விநாயகர் சதுர்த்தின்னு தான் சொன்னேன். அவனே வந்து கொழுக்கட்டை வேணும்னு சொல்லிட்டான். அவனுக்கு ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வேணுன்றது அவனுக்கு தெரியறதே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். தீபாவளின்னா வந்து அதிரசம் கேட்குறது, அதோட நேம் வந்து கரெக்டாக அவனுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் வந்து அதோட ஷேப்பை வச்சு இப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி சொல்லுவான். சரி ஓகே, கொழுக்கட்டை மட்டும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு நான் கொழுக்கட்டை செய்யும் போதே ஓடி வந்துட்டான். எனக்கு கொழுக்கட்டை இப்பயே சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா சாமிக்கு படைச்சிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓரளவு கொஞ்சம் எடுத்து இப்போல்லாம் சொன்னோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறான். ஒரு 8 கொழுக்கட்டை மட்டும் இந்த பூண்டு ஷேப்பில் வந்து செஞ்சு எடுத்துட்டு மீதி பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி வந்து நான் செஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா பிடி கொழுக்கட்டைக்கு பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதை தனியாக வந்து வேக வச்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டையும் அவ்வளோ ஈஸிங்க. ஜஸ்ட் நான் அரைச்ச அந்த பவுடர் ஜாகரி பீனட்டு அரைச்சி வச்ச அந்த பவுடரை வந்து முன்னாடி வந்து கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சல அதே மாவில் வந்து அதை கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுணும். கொஞ்சம் வந்து ஜாகரி கொஞ்சம் கூட போட்டுக்கணும், அவ்வளோதான். அதோடைய ஸ்வீட் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாகரி கூட போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுலேயும் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுடணும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பிடியாக பிடிச்சு எடுத்தோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போலாம் பூர்ண கொழுக்கட்டை அந்த உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்கிறத விட இந்த பிடி கொழுக்கட்டை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்காக நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். சாமியெல்லாம் அவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட இவ்வளோ விநாயகர் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2 விநாயகர் இருக்குது. நான் மேலே எவ்வளோ வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சுட்டு ஃப்ரூட்ஸு கொஞ்சம் செஞ்ச சுண்டலும் கொழுக்கட்டை இதை மட்டும் வச்சு சாமிக்கு வந்து படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. நான் சாரீ கட்டினேன் அப்படின்னா என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே சாரீ கட்ட சொல்லி அவனே வந்து கேட்கவே ஆரம்பிச்சிட்டான். சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் கூட கொஞ்சம் யாருக்காவது ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கொடுக்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டை எங்களுக்கே வந்து சரியாக போச்சு. அப்போயே வந்து காலி பண்ணியாச்சு. சாமிக்கிட்ட மட்டும் வச்ச பிரசாதம் மட்டும் அப்படியே இருந்தது. மீதி எல்லாமே வந்து அப்பப்போ எடுத்து வச்சு சாப்பிட்டே முடிச்சிட்டோம். இதோட நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கொழுக்கட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.